வந்துடுங்க அப்படியே வந்துட்டு இந்த 79வது சுதந்திர என்ன பண்ணி டாக்டர் அஜிபுல் அன்சாரி அவர்களே, பள்ளி சாளர் அவர்களே, பள்ளி நிர்வாக குழுவினரே, நிர்வாக அலுவலரே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெரியோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த கர்மத்திலே வாழ்த்தி இந்த சுதந்திர தினத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். எப்பொழுதும் இந்த சுதந்திரம் குடியரசு தினம் போன்றவை நடைபெற்றால் நம்முடைய தேச தலைவர்கள் பாடுபட்டார்கள், உழைத்தார்கள், ரத்தமின்றி கத்தியின்றி ரத்தமின்றி பாடுபட்டு விடுதலை வாங்கி தந்தார்கள் என்றெல்லாம் புகழ் மாலை சூட்டுவோம். அதன் பிறகு அந்த விழா முடிந்ததும் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நம் வேலையை பார்க்க சென்று விடுவோம். இதுதான் எங்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதான் என்ன சொல்லுவாங்க, கஸ்டமரி செலிப்ரேஷன் ஃபார் தி அக்கேஷன் ஒன்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துக்கு கொண்டாடுறது அவ்வளவுதான். ஆனா அதை கொண்டாடுறதுடைய நோக்கம் என்னன்னா, எப்போ பார்த்தாலும் நம்முடைய மனசுல அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கணும். அவங்க என்ன நமக்கு செஞ்சாங்க, இன்னைக்கு சுதந்திரமா பேசுறோம், எது வேண்டு பண்ணாலும் படிக்கிறோம், எந்த துறையில வேண்டாலும் அந்த சிறந்த அந்த துறைக்கு வேலைக்கு போறோம். இந்த வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் தான். அதனால மிக முக்கியமா நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்னன்னா, உங்களுக்கு எதையும் அந்த சமயத்துல பேசுறதோட இல்லாம நம்ம வாழ்நாள கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நினைவு வச்சிருக்கேன். திருக்குறள் உங்களுக்கு நிறைய திருக்குறள் எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. அதுல அவர் 2 இடத்த மட்டும் பெருமை புறங்கிட்டுன்னு சொல்லியிருக்காரு. 2 இடத்துல மட்டும் சொல்லியிருக்காரு. அந்த 2 பெருமை புறங்கிட்டுன்னு சொல்ற இடம் எந்த இடம் கேட்டீங்கன்னா, இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை புறங்கிட்டு. இன்னொன்னு பெருமை புறங்கிட்டு உலகு அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெருநாள் உடன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை புறங்கி. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற பெருமை. உலகத்துக்கு என்னடா பெருமைன்னு கேட்கும்போது வள்ளுவர் எதுவுமே பெருமை கிடையாது. இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றதுதான் பெருமை. அப்புறம் என்னது சொல்லும்போது இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் உலகு. நீ அப்படி போயிடு. அந்த இருமை என்று ஒன்று உண்டு. அதனால அது தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அறம் செய்ய வேண்டும். அறம் அந்த நீ செய்கின்ற அறம் தான் இந்த உலகத்தில் நினைத்து நிற்கும். அதைதான் மகாத்மா காந்தியடிகள் செய்தார்கள், நேரு அவர்கள் செய்தார்கள். நேரு எழுதிய கண்டுணர்ந்த இந்தியான்னு ஒரு புத்தகம் இருக்கு, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அதெல்லாம் நீங்க யாரையும் பேசுறது கிடையாது. இப்ப நம்ம புதுச்சேரியில கூட மகாத்மா காந்தியுடைய சிலையை மறைத்து மேலே போட்டிருக்கிறார்கள் என்று அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. யாரு சுதந்திர போராட்ட நாயகனும் அவருடைய உருவத்திலேயே மறைத்து விட்டார்கள் என்று அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்ம காந்தியை பத்தி எப்படி அணிஞ்சிட்டு பாருங்க. பாரதி சொல்லும்போது சொல்லுவான், வாழ்கடி என்பான் இவ்வையத்தின் நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று வறுமை மின்றி விடுதலை தவறி கட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி என்று சொல்லுவார். அதனால இந்த காந்தி போன்றவர்கள் இந்த சமயத்துல இந்த சேவை செய்தவர்கள் மிக முக்கியமா குறிக்க வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா, அன்னை தெரசா அவர்கள். அவங்க எல்லாம் அடுத்து நமக்கு என்ன கிடைக்கும், அடுத்து நமக்கு என்ன நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கல, பிரதிபலனை எதிர்பார்க்கல. இப்பதான் எவ்வளவு போட்டா எவ்வளவு எடுக்கலாம், இந்த பதவிக்கு போனா எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற கால்குலேஷன் தான் இருக்குது. அப்படி இன்னைக்கு உண்மையா சேவை செய்யணுங்கிற உணர்வு இல்லை. அதனால மகாத்மா காந்தி போல, அன்னை தெரசாவை போல இப்படி போன்ற சேவைக்காக வந்த பெரிய பெரிய அந்த
தலைவர்களைப் போல நாம் எல்லாம் சேவை செய்ய வேண்டும். அந்த சேவை தான் இங்க நிற்கும். என்று நாள் உடன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை பிறங்கிட்டு உலகு இன்று இல்லை என்று சொல்லி சொன்ன போதிலும் கூட காந்தியை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்னை தெரசாவை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால அன்னை தெரசாவினுடைய சிந்தனையாக ஒரு கவிதை, அந்த அன்னையே எழுதிய கவிதையினுடைய தமிழாக்கத்தை இங்கே நான் உங்கள் முன் வைத்து இந்த விடைபெற நினைக்கின்றேன். அன்னை தெரசாவின் அமுதம். தனக்கொரு நீதியும் தன்னலம் போற்றியும் மாந்தர் இருக்கலாம். அவர் ஆங்கிலத்தில் எழுதினுடைய தமிழாக்கம் இது. தனக்கொரு நீதியும் தன்னலம் போற்றியும் மாந்தர் இருக்கலாம், எனினும் இவரை இனியும் மன்னித்திடு. தனக்கொரு நீதியும் தன்னலம் போற்றியும் மாந்தர் இருக்கலாம், எனினும் இவரை இனியும் மன்னித்திடு. அன்பனாம் என்னை இவர் அழுக்காறு வசை கூறலாம். அன்பனாம் என்னை அழுக்காறு வசை கூறலாம், ஆயினும் அப்போதும் அன்பையே பொழிந்திடு. நின் வெற்றியை போற்றிய வீரரும் நட்பாகலாம். நின் வெற்றியை பற்றிய வீணரும் நட்பாகலாம், எனினும் வெற்றியாய் பெற்றிடு, வெற்றியே பெற்றிடு. உன் மகிழ்வை கண்டு இவர் மனம் பொறுமலாம். உன் மகிழ்வை கண்டு உன் மனம் பொறுமலாம். பொறுமினும் பொறுமையால் புன்னகை பூத்திடு. பொறுமினும் பொறுமையால் புன்னகை பூத்திடு. நீ உழைப்பால் உயர்த்திய நின் மாளிகையை இவர் மண்ணாக்கலாம். நின் உழைப்பால் உயர்த்திய நின் மாளிகையை இவர் மண்ணாக்கலாம், எனினும் மாளிகை என்றும் என்றும் எழுப்பிடு. எனினும் மாளிகை என்றும் என்றும் எழுப்பிடு. நேர்மை உருவாம் உண்மை நேயத்தால் ஏமாற்றலாம். நேர்மை உருவாம் உண்மை நேயத்தால் ஏமாற்றலாம். நேரினும் நாளெல்லாம் நாளெல்லாம் நேர்மை காத்திடு. நேரினும் நாளெல்லாம் நாளெல்லாம் நேர்மை காத்திடு. செய்யும் உந்தன் இன்றைய மாண்பினை இவர் நாளை மறக்கலாம். செய்யும் உந்தன் இன்றைய மாண்பினை இவர் நாளை மறக்கலாம், அறப்பினும் மீண்டும் மீண்டும் மாண்பையை செய்தது. ஆற்றும் உன் அருமைகள் யாவும் அகிலத்திற்கு போதாதே. ஆற்றும் உன் அருமைகள் யாவும் அகிலத்திற்கு போதாதே. அதனால் ஆற்றிடு ஆற்றிடு அளவின்றி அருமையாற்றிடு. இவற்றின் பலனை இறுதியில் காண்பாய் இறைவன் கிடையில். இவற்றின் பலனை இறுதியில் காண்பாய் இறைவன் கிடையில். எனவே மனிதன் உனக்கும் மக்கள் இவர்க்கும் தொடர்பான எதுவும் என்றுமே இல்லை. மனிதன் உனக்கும் மக்கள் இவர்க்கும் தொடர்பான எதுவும் என்றுமே இல்லை என்று அந்த அம்மையாளர்கள் ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய எண்ணம் முழுவதும் சேவை. Man is born for service, true service, without expecting anything from others. அப்படி அந்த சேவை செய்து கொண்டு நிற்பார் நிற்க எல்லா உலகில் எல்லோரும் யாமினி செல்வோம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த அரிய தருணத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.